ஹாய் காய்ஸ், என்ன பாத்ரூம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? மேலே பார்த்தா திடீர்னு ஒரு ஜன்னல் மேலே ஒரு பாம்பு. என்ன செய்கிறது? குடு குடு குடுன்னு அங்கேருந்து ஓடி வந்து, மாமா மாமா ஜன்னல் மேலே பாம்பு இருக்குது, வந்து பாருங்கன்னு சொன்னா. மாமா என்னடா இது அப்படின்னு பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது செத்து போன மாதிரி தான் படுத்துருந்தது. அப்புறமா ஒரு தட்டு தட்டணும் அந்த கீழே டைல்ஸில். அப்புறம் எந்திரிச்சு கழுத்தை தூக்கி அப்படியே பார்த்துச்சு. சரி, இது என்ன செய்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை. அங்கிட்டு போயிட்டு விரட்டவும் முடியல, ஃபுல்லாக இருட்டு. அப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்டிக்கு வச்சே தட்டி விட்டோம். சரி பின்னாடி போட்டோன்னு அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சியா. பார்த்தா ஒரு வெளிச்சமும் தெரிஞ்ச பாடு இல்லை. அப்புறம் நாங்கள் லைட் அடித்து எதனா உள்ளே இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்தோம். லாஸ்ட்டில் பார்த்தா கீழே பாம்போட சட்டை தான் கிடந்தது. அந்த பாருங்கள், அதான் சட்டை. பாம்பு எப்படி ஏறிக்கும்னு ஆராய்ச்சி. கீழே தெரை, அதுக்கு மேலே அந்த செல்ஃபு, அதுக்கு மேலே பார்த்தா இந்த பைப் லைனு. அப்போது இந்த பைப்பு மேலே ஏறி தான் அந்த ஜன்னலுக்கு மேலே வந்திருக்கும். நாங்கள் வீடும் நல்லா ஹைட்டாக தான் கட்டியிருக்கோம். ஆனாலும் பாருங்கள், இவ்வளோ ஹைட்டு மேலே ஏறி அது ஹாயாக வந்து மேலே படுத்துக்குச்சு. எப்பாடி கூடிய சீக்கிரமாக அந்த ஜன்னலுக்கு ஒரு கண்ணாடியை போட்டுடணுன்னு பயம் வந்துருச்சு. ஓகே நண்பர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதனா ஓப்பன் ப்ளேஸ் இருந்தால் பார்த்து கவனமாக இருங்க. போகும்போது எதனா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு போங்க. ஓகே, பாய்.